நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. கண்ணாம்பூச்சி 18. எனக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் இல்லை. எனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் சந்திரனின் அருகாமையில் கழிக்க வேண்டும். நரை வந்து தோல் சுருங்கி மூப்பின் கரங்களில் வீழ்ந்த பிறகும் எங்கள் நேசம் மாறாதிருக்க வேண்டும். முதுமை எனும் இலையுதிர் காலத்தை கூட எங்கள் காதலால் வசந்த காலமாக மாற்ற வேண்டும். அவ்வளவே. ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. 4 வருடங்களுக்கு பிறகு. ஷம்மு, எங்கடி பட்டு இருக்க? அம்மாவோட டைரிய பாத்தியா தங்கம்? ரோஹிணியின் குரல் சத்தமாக ஒலித்தது அந்த வீட்டில். அவளது வாழ்வின் அழகிய தருணங்களை உள்ளடக்கிய டைரிகளில் ஒன்றை காணவில்லை. அதை அடிக்கடி கேட்டு நச்சரிப்பவள் அவர்களின் சீமந்த புத்திரிதான் என்பதால் ரோஹிணி அவளை தேடினாள். அவளது தேடலின் நாயகியான 4 வயது சம்மு என்ற சமுத்திராவோ கமுக்கமாக சிரித்தபடி பூனை போல அடியெடுத்து வைத்து வீட்டை விட்டு வெளியேறியவள் பசுமை குடிலை நோக்கி ஓடினாள். அவள் காலில் அணிவித்திருந்த கொலுசு மணிகளின் கீதத்தால் மகள் வெளியேதான் ஓடுகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட ரோஹிணி அவள் பின்னே ஓடினாள். சம்மு, நிக்க புரியா இல்லையா என்று அதட்டலாய் துரத்தியவள் மகள் பசுமை குடிலுக்குள் ஓடிவிடவும் தானும் அதற்குள் புகுந்தாள். அங்கே மர அடுக்குகளின் மீது தொட்டிகள் அணிவகுத்திருக்க எங்கும் சமுத்திரா தென்படவில்லை. எங்க போனா இந்த பொண்ணு? உதட்டை கழித்தபடி நின்றவளை பின்னோடு சேர்த்து யாரோ அணைத்தார்கள். அந்த யாரோ யார் என்பதை கழுத்து வளைவில் பதிந்த தாடையையும் அதன் ரோமங்களையும் உணர்த்தியது. ஆண்டுகள் கடந்ததில் ரோஹிணி மீதான அவனது அன்பும் பெருகி திளைத்திருந்தது. அந்த காதலின் அன்பு பரிசுதான் சமுத்திரா. அன்னையை தன் பின்னே ஓட விடுவது என்றால் அவளுக்கு மிகவும் இஷ்டம். உதய், உங்க பொண்ணு என் டைரிய எனக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா. அவ இங்கதான் வந்தா. ஆனா தேடுறப்ப அகப்படாம என் கூட கண்ணாமூச்சி ஆடுறா. அப்படியே அவ அம்மாவ மாதிரி என்றவன் தனது இதழ்களை அவளது கன்னத்தில் பதித்த வினாடியில், நான் இங்க இருக்கேன் என்று உற்சாகமாக கூறியபடியே மர அடுக்கின் அடியிலிருந்து தலையை நீட்டினாள் சமுத்திரா. ஏய் குட்டி வாளு என்றபடி அவளை தூக்கிய உதயச்சந்திரன் பசுமை குடிலுக்கு வெளியே கொண்டு வந்து தட்டாமலை சுற்றவும் கிண்கிணி நாதமாக சிரித்தாள் சமுத்திரா. ரோஹிணி இதை வேடிக்கை பார்த்தபடியே நின்றவள் உதயச்சந்திரன் சுற்றுவதை நிறுத்தவும் மகளிடம் சிக்கியிருந்த தனது டைரியை மெதுவாக வாங்கி கொண்டாள். வார இறுதி என்பதால் ரோஹிணிக்கு பள்ளியும் உதயச்சந்திரனுக்கு வாங்கியும் விடுமுறை. சமுத்திராவும் ரோஹிணி பணியாற்றும் பள்ளியில்தான் படிக்கிறாள். அன்னை தன்னிடமிருந்த டைரியை வாங்கி கொண்டதில் உதட்டை பிதுக்கினாள் குழந்தை. அப்பா, எனக்கு டைரி வேணும் என்று கண்ணை கசக்கிக் கொண்டே கால்களை தரையில் உதைக்க, என் டைரியை வச்சு நீ என்ன பண்ண போற? நான் தரமாட்டப்போ என்றாள் ரோஹிணி. நீ சும்மா தானே மம்மி வச்சிருக்க, நான் டிராயிங் வரைகிறதுக்கு கூடு என்று அவள் பிடிவாதம் பிடிக்கவும் உதயச்சந்திரனின் மொபைல் இசைக்கவும் சரியாக இருந்தது. தொடுதிரையில் தெரிந்த பெயரில் அழைத்தவள் மாலதி என அறிந்ததும் அவள்தான் சமுத்திராவை சமாளிக்க சரியான ஆள் என்பதால் போனை மகளிடம் நீட்டினான் உதயச்சந்திரன். சம்மு குட்டிக்கு மாலுவத்த கால் பண்றா பாரு, பேசுறியா என்றதும் சரிப்பா என்று மொபைலை வாங்கி கொண்டவள், ஹலோ மாலுவத்த, மம்மி எனக்கு டிராயிங் வரைகிறதுக்கு டைரி கொடுக்கவே மாட்றா என்று குற்றப்பத்திரிகை வாசித்தாள் குழந்தை. மறுமுனையில் மாலதியோ, அப்படியா சொல்லுக்குட்டி, நீ ஊருக்கு வரப்ப அவ டைரி எடுத்துட்டு வா, நீயும் நானும் அந்த டைரி பேப்பரை வச்சு பேப்பர் போர்டு செஞ்சு விளையாடுவோம் என்று சமுத்திராவை உற்சாகப்படுத்தினாள். ஸ்ரவனையும் நம்ம விளையாட்டுல சேர்த்துக்குவோமா அத்தை என்றபடி குழந்தை வறண்டாவை நோக்கி ஓடினாள். ஸ்ரவன் மாலதி சேகர் தம்பதியரின் புதல்வன். திருநெல்வேலிக்கு சென்றால் அவன்தான் சமுத்திராவுக்கு முழு நேர விளையாட்டு தோழன். சமுத்திராவும் மாலதியும் பேச ஆரம்பித்தால் மொபைல் சார்ஜ் தீரும் வரை பேசுவார்கள் என்பதால் ரோஹிணி பசுமை குடிலுக்குள் இருக்கும் தனது பெரியத்திற்குரிய சர்க்குலண்டிற்கு நீரூற்று சென்றாள். அவளை வழிமறைத்த உதயச்சந்திரன், இந்த டைரிஸ் உனக்கு அவ்வளோ முக்கியமா
என்று வினவ அதை மார்போடு அணைத்து கொண்டவள், எஸ், இதில் ஒவ்வொரு பேஜையும் இங்கால எழுதப்பட்டது இல்ல, என் காதலால எழுதப்பட்டதாக்கும் என்றாள் ரோஹிணி. காதல் ப்ளூ கலர் தான் இருக்கும்னு இவ்வளவு நாளா எனக்கு தெரியவே இல்லை பாரு. ஏன்னா உன் டைரியில இருக்கிற எழுத்து எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு, அதான் கேட்டேன் என்றபடி பவ்யமாய் முகத்தை வைத்துக் கொண்டான் உதயச்சந்திரன். ரோஹிணி உதட்டை சுளித்தவள், மனசுல பெரிய கலாய் கதிரேசன்னு நினைப்பு, நான் இதுக்கெல்லாம் ஆசர மாட்டேன் என்றாள். உதயச்சந்திரன் அவளது சுளித்த கீழுதட்டை அழுத்தமாய் பற்றியவன், இப்படியெல்லாம் நிக்நேம் வைக்கிறதுக்கு யார் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க என்று கேட்க ரோஹிணி அவன் கரத்தை தட்டி விட்டவள், அதெல்லாம் பிறவி திறமை என்றாள் அமர்த்தலாக. எனக்கு கூட ஒரு பிறவி திறமை இருக்கு என்று இழுத்தபடி அவளது இதழ்களை பார்வையால் வருடினான் உதயச்சந்திரன். என்ன பார்வை இது? இத்தனை வருடங்களாகியும் அதன் வீச்சு குறையவே இல்லையே. தலையை உலுக்கிக் கொண்டவள், போதும் போதும், நான் சர்க்குலன்ஸுக்கு தண்ணி ஊத்த போறேன் என்று பசுமை குடிலை நோக்கி ஓட, ஓ, நம்ம காதல் சின்னத்துக்குள்ள வச்சு பிறவி திறமையை காட்டுன்னு சொல்லாம சொல்றியா ரோஹிணி என்று குறும்பாய் பொழிந்தபடி அவள் பின்னே அக்குடிலுக்குள் புகுந்து கொண்டான் உதயச்சந்திரன். தனது சந்திரனின் குறும்பில் ரோஹிணி நகைக்க அழகிய காதல் ஜோடியை தனக்குள் அடக்கிக் கொண்டு அவர்களின் காதலுக்கு சாட்சியாய் நின்றது அந்த பசுமை குடில். சுபம்.